யாத்திராகம் 23 20 வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தமான ஸ்தானத்திற்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இது நான் தூதனை முகம் அனுப்புகிறேன் என்று ஆண்டவராக இயேசு இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் தூதனை நியமித்திருக்கிறார், பணிவிடை தூதரை நியமித்திருக்கிறார். நம்மை காக்க, பாதுகாப்ப, நம்மை கண்காணிக்க, நாம் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் கொண்டு போய் சேர்க்க எல்லாவற்றுக்கும் தூதன்களை அனுப்புகிறார். ஆகவே நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தடமாக ஜெபிக்கும் போது, அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவரை தேடும் போது, அவர் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது நாம் நம்முடைய குடும்பத்தை வேலையெடுத்து பாதுகாத்து தூதனை கொண்டு எங்களை வழிநடத்தும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த கருக்குள்ள பட்டயமான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே இயேசப்பா, வழியிலே எங்களை காக்கிறதற்கு தகப்பனே இயேசப்பா, நாங்கள் எத்தனையோ காரியங்களை தகப்பனே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரை பள்ளியில் போய் படிக்க, ஆண்டவரை பிஸ்னஸ் வியாபாரத்தை போய் பார்க்க தகப்பனே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரை எத்தனையோ ஆண்டவரை இயேசப்பா தூரதேசத்துக்கு மக்கள் தகப்பனே வேலை செய்கிறார்கள் தகப்பனே, ஊழியத்துக்கு போக தகப்பனை இப்படி வழியில் நாங்கள் போகும் ஆண்டவரே போகும் காரியங்களை தகப்பனை தூதரை கொண்டு எங்களை வழிநடத்துங்க ராஜா. பணிவிடை தூதரை நீங்கள் எங்களுக்காக நியமித்திருக்கிற தகப்பனே, அந்த பணிவிடை தூதரை கொண்டு எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை காக்கவும், தங்களை பாதுகாப்பாக இருக்கவும், ஆண்டவரே நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை பரிசுத்தமாக காணப்படவும், உமக்கு பிடித்த காரியங்களை நாங்கள் செய்வோம். உமக்கு பிடித்த வார்த்தைகளை பேசவும் தகப்பனை ஊழியம் செய்யவும் எல்லாவற்றும் உடைய கரம் தகப்பனை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கும்படி தூதனை கொண்டு எங்கள் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. துதி கன மகிமை யாவும் இயேசு கிறிஸ்துவிற்கே செலுத்துகிறேன். மீட்பரின் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென்.